Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC. தொடர்ந்து மற்றொரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். பாமகவில் பல அதிரடியான சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. அந்த வகையில் தற்பொழுது பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனை அந்த பதவியிலிருந்து நீக்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், வணக்கம். தற்பொழுது வடிவேல் ராவணன் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் புதிய மாநில பொதுச் செயலாளரான முரளி சங்கர் நியமிக்கப்பட்டிருக்கார். அவருடைய பின்னணி என்ன, இந்த முடிவின் பின்னணி என்ன, விரிவான தகவல்கள்? தமிழகத்துல தைலாபுரம் தோட்டம் தொடர்ந்து பரபரப்போட பார்க்கப்படுறது காரணம் பாத்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நாள்தோறும் புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்தும் அவருக்கு அன்புமணியின் ஆதரவாளர்களை நீக்கியும் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். 2 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, தைலாபுரம் தோட்டத்துல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்த ஒரு அதிர்ச்சிகரமான கருத்து பாத்தீங்கன்னா, வடிவேல் ராவணன், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவனை காணவில்லை, அவரை கண்டுபிடித்து தருவதற்கு 100 ரூபாய் பரிசளிக்கப்படும் என கிண்டலான ஒரு தகவலை பதிவு செஞ்சுட்டு, அவர் எங்க இருக்காருன்னு தெரியலங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறதா சொல்றாங்க, மதுவோட இருக்கிறதா சொல்றாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்நிலையில தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில மாநில மாணவரணி செயலாளராக பதவி வகித்து வந்த முரளி சங்கர், இவர் பாத்தீங்கன்னா தற்போது மாநில பொது செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், அவங்க சட்ட விதிகளின்படி பட்டியலினத்தை சார்ந்த ஒருவர் இந்த பதவியில இருக்கணும். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு. அதன்படி ஏற்கனவே பதவி வகித்து வந்த வடிவேல் ராவனை நீக்கிவிட்டு தற்போது முரளி சங்கர் நியமிக்கப்பட்டிருக்காரு. முரளி சங்கர் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியில மாநில மாணவர் செயலாளர் இருந்தாரு. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில பாஜக பாமக கூட்டணியில போட்டியிட்டு தோல்வி அடைந்தாரு. தொடர்ந்து பாமக டாக்டர் ராமதாஸ் அவரோட கண்பார்வையிலே அவரை தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் வழியில நடந்து வராரு. இந்நிலையில தற்போது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. தொடர்ந்து தைலாபுரம் தோட்டத்துல வட மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்களோட கூட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பாமக பொதுச் செயலாளராக இருந்த வடிவேல் ராவணனை நீக்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். பாமகவின் புதிய பொதுச் செயலாளராக முரளி சங்கர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC.